Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது a famous comedy written by William Shakespeare. The name of the play is A Midsummer Night's Dream. இதோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது first act, first scene. So before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்படாத லைன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போவோம். ஐ ஹோப் யூ வுட் லைக் இட். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி மேக்பெத் ஜூலியஸ் சீசர் இந்த ரெண்டு டீடைல்டு பிளேஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அண்ட் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா, இது எல்லாத்துக்குமான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாருங்கள். Now let us get into the play. Character sketches ஓட நம்ம பிளேக்குள்ள போகலாம். ஹெர்மியா, லைசாண்டர், ஹெலனா, டெமெட்ரியஸ், இந்த 4 பேரும் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்களை சுற்றி தான் கதை போக போகுது. ஹெர்மியா, லைசாண்டர் ஒரு லவ் பேர், ஹெலனா, டெமெட்ரியஸ் இன்னொரு லவ் பேர். ஸோ இவங்க 4 பேரும் லவ்வர்ஸ். ஓகே. தீசிஸ், டியூக் ஆஃப் ஏத்தன்ஸ். நம்ம செட்டிங் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் செட்டிங் ஏத்தன்ஸில், ஃபர்ஸ்ட் சீன் ஏத்தன்ஸில் தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சீன் ஆஃப்கோர்ஸ் செட்டிங் மாறிடும். தீசிஸ் தான் டியூக், கிங்காக இருக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் ஆக போகிறவங்க ஹிப்போலிட்டா, குவீன் ஆஃப் அமேசன்ஸ். அமேசன் அப்படிங்கிற இடத்தோட குவீன் தான் ஹிப்போலிட்டா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஓகே. ஸோ ஓபிரான் இஸ் த கிங் ஆஃப் த ஃபேரிஸ், டைட்டானியா இஸ் த குவீன் ஆஃப் ஃபேரிஸ். ஸோ இந்த பிளே பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபேரிஸ், ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்டிமிஸ்டிக் ஒரு மாதிரி பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் நிறைய பார்ப்போம். கோஸ்ட்ஸ், விச்சஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த பிளே ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிற சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபேரிஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் தான் பார்ப்போம். ஸோ ஓபிரான் தான் கிங் ஆஃப் ஃபேரிஸ், டைட்டானியா இஸ் த குவீன் ஆஃப் ஃபேரிஸ். ஸோ நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓபிரான் இஸ் த கிங் ஆஃப் ஃபேரிஸ், டைட்டானியா இஸ் த குவீன் ஆஃப் ஃபேரிஸ். அவங்களுக்கு ஓபிரானுக்கு ஒரு சர்வன்ட் இருப்பான். இந்த பிளே ஃபுல்லாக பயங்கர இந்த காமெடியாக போகிறதுக்கு காரணம் அவன் தான். ஹிஸ் நேம் இஸ் ராபின் குட்ஃபெலோ. அவனோட பேர் ராபின் குட்ஃபெலோ. பட் அவனை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பக்குன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஹாப்காப்ளின் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹீ இஸ் இன் ஓபிரான் சர்வீஸ். ஓபிரானுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் ராபின் குட்ஃபெலோ. He is also called as Puck or Hobgoblin. Okay. Egoist is father to Hermia. The lovers பார்த்தோம். ஹெர்மியா, ஹெலனா 2 பேரும் கேர்ள்ஸ். லைசாண்டர் அண்ட் டெமெட்ரியஸ் இவங்க தான் பிலவட்ஸ். இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். லைசாண்டர் லவ்ஸ் ஹெர்மியா, ஹெலனா அண்ட் டெமெட்ரியஸ் ஆர் பேர்ஸ். இப்போ பாருங்க, ஹெர்மியாவோட ஃபாதர் தான் எகோயஸ். ஓகே. ஃபிலோஸ்ட்ரேட், மாஸ்டர் ஆஃப் த ரிவல்ஸ் டு தீசிஸ். தீசிஸோட மேரேஜை ஒட்டி தான் இந்த செட்டிங் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மேரேஜுக்கான செரிமனி, இந்த வேலைகளை எல்லாம் பார்க்கறது, செரிமோனியஸாக அந்த மெரிமெண்ட்டுக்கான வேலையெல்லாம் பார்க்கறது ஃபிலோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தீசிஸோட சர்வெண்ட். நிக் பாட்டம், பீட்டர் குவின்ஸ், ஃப்ரான்ஸ் ஃப்ளூட், டாம் ஸ்னவுட், ஸ்னக், ராபின் ஸ்டார்வெலிங், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6-7 பேரும் பாருங்க. பாட்டம், இவங்க ஃபுல் நேம் நம்ம படிச்சாச்சு. எப்படி இவங்க எல்லாருமே சர்நேம்ல தான் கூப்பிடுவாங்க. பாட்டம், குவின்ஸ், ஃப்ளூட், ஸ்னவுட், ஸ்னக், ஸ்டார்வெலிங். இந்த 6 பேரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீன் ஒர்க்கர்ஸ், சின்ன சின்ன வேலைங்க செய்கிறவங்க. வீவர், கார்பெண்டர், பெலோஸ்மெண்டர், டிங்கர், ஜாயினர், டெய்லர்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைங்க பண்ணுறவங்க. இவங்க எல்லாம் ஒரு குரூப். ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 6 பேரும் அப்படின்னு சொன்னால் கிங்கோட மேரேஜுக்கு ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு பிளே, ஒரு ட்ராமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. எ ஃபேரி இன் சர்வீஸ் ஆஃப் டைட்டானியா. அங்கே நம்ம ஓபிரானுக்கு சர்வீஸில் இருக்கக்கூடிய பக் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஃபேரி
டைட்டானியாவுக்கு சர்வீஸில் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய பேருமே இருப்பாங்க. அந்தந்த டைமில் அந்த நேம்ஸை பற்றி நம்ம ரீட் பண்ணிக்கலாம். லார்ட்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஆன் தீசிஸ் அண்ட் ஹிப்போலிட்டா. நிறைய பேர் வந்து தீசிஸ் கிங் அண்ட் குவீனுக்கான நிறைய லார்ட்ஸும் நிறைய அட்டெண்டன்ஸ் பிரபுக்களும் நிறைய சேவகர்களையும் பார்க்குறோம். அதே மாதிரி ஃபேரிஸ் டைட்டானியா ஓபெரானுக்கான ஃபேரிஸ் அவங்க சர்வெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் வந்து நம்ம வி ஜஸ்ட் கெட் டு நோ ஆஃப் த subservient Faris of Titania and Oberon too. So இதெல்லாம் வந்து characters of the play. Okay, now let us get into the play. Act 1, Scene 1. Enter Theseus, Hippolyta and Philostrate with others. So அரசவை இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் Theseus கிங் ஆஃப் ஏத்தன்ஸ் இருக்கிறாரு, குவீன் ஆஃப் அமேசான் ஹிப்போலிட்டா இருக்கிறாங்க, ஃபிலோஸ்ட்ரேட் அந்த ஏற்பாடெல்லாம் கவனிக்க, அந்த ஹாப்பியான ஏற்பாடுகள் மெரிமெண்ட் ஏற்பாடுகள் இதெல்லாம் கவனிக்கிறதுக்காக ஃபிலோஸ்ட்ரேட் இருக்கான். இன்னும் ஒரு சில பிரபுக்கள் அட்டெண்டன்ஸ் எல்லாம் அரசவையில் இருக்காங்க. இப்போ தீசிஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே, நவ் ஃபேர். எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீன் 1 வந்து ரொம்பவே சில சமயம் ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாரு ஷேக்ஸ்பியர், ஒரு சில சமயம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஜூலியஸ் சீசர்ல வர மாதிரி, ஆனா மேக்பத்ல வர மாதிரி. பட் எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு ரிவீலிங் சீன் தான். அதாவது அந்த பிளே எதை பத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கோடிட்டு காட்டிடும் ஃபர்ஸ்ட் சீன். அதனால ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் எப்பவுமே அது ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் சீன், ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சீனாக தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் த கீ டு த ஹோல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. முழு பிளேக்குமான கீனா தெரியும் இல்லையா, சாவி. இந்த சாவியை வச்சு நம்ம முழு பிளேயும் திறந்து பார்த்துடலாம், எதை பற்றியதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் த கீ டு த ஹோல் பிளே. அது மாதிரி தான் நம்மளுக்கு இந்த சீனும் வந்து ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமும் ஒரு டிப்பிக்கலான ஒரு சீன் தான். இந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய போகுது. ஓகே, வாட் இஸ் த பிளே அபவுட்னு தெரிஞ்சிடும். Now fair Hippolyta, our nuptial hour draws on apace. 4 happy days bring in another moon. But oh, methinks how slow this old moon wanes. She lingers my desires like a step dame or a doe wager long withering out a young man's revenue. அப்படின்னு சொல்லி தீசஸ் சொல்றார். Now fair Hippolyta, அவரோட லவர் பக்கத்துல இருக்கிறாங்க. ஓகே, அவங்களோட கல்யாண நாள், நப்ஷியல் ஹவர்னா அந்த மேரேஜ் டே செரிமனி, இட் இஸ் drawing on பேஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா 4 ஹாப்பி டேஸ் பிரிங் இன் another moon. இன்னும் 4 நாட்கள்ல வந்து நியூ மூன் வரப்போகுது. ஆனா ரொம்ப மெதுவா போற மாதிரி இருக்கு, நாள் பட அந்த நாளை தள்ள முடியல. ஹி இஸ் அவைட்டிங் தம் டே ஆஃப் மேரேஜ். ஓகே, ஸோ நாட்கள் வந்து கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ மீ திங்ஸ் ஹவு ஸ்லோ த ஓல்டு மூன் வேன்ஸ். ஐயோ, இந்த ஓல்டு மூன், அதாவது அமாவாசை வரப்போகுது, நியூ மூன்னா அமாவாசை. இந்த ஓல்டு மூன் அப்படியே சின்னதாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது பாரு. She lingers my desires like a step dame or a doe wager. ஒரு மாற்றாந்தாய் மாதிரி என்னை போட்டு என்னோட ஆசைகள் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இந்த மூன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஓகே, Hippolyta, 4 days will. இப்போ குவீன் பேசுறாங்க, குவீன் ஆஃப் அமேசன்ஸ், லவ்வர், பிலவட் டு தீசிஸ் சொல்றாங்க. 4 days will quickly steep themselves in night. 4 nights will quickly dream away the time. And then the moon like a silver bow new bent in heaven shall behold the night of our solemnities. கவலைப்படாதீங்க மை டியர் லவர், டோன்ட் பி worrying for that. நாளே நாள் தான். ஓகே, அவங்க சொல்றாங்க just 4 days it will quickly steep themselves in night. சீக்கிரம் கடந்து போயிடும், இரவு வந்துடும், பகல் வந்துடும், ஓடி போயிடும். ஓகே, and then the moon like to a silver bow. அடுத்து வந்து ஒரு சின்ன அப்படியே இது வந்துடும், அந்த நியூ மூன் அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதுதான் நியூ பென்ட் ஆன் ஹெவன். ஹெவன்ல, ஹெவன்னா ஸ்கைல வந்து ஒரு புது அந்த வட்ட வடிவில் தெரிய ஆரம்பிச்சிடும். இட் ஷால் பிஹோல்ட் த நைட் ஆஃப் அவர் சாலம்னிட்டிஸ். அந்த புது மூன் வர்றப்போ, அந்த வளர்பிறை வர்றப்போ நம்ம சாலம்னிட்டிஸ் ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கணவன் மனைவியா இணைஞ்சிருக்கிறது அதை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவருக்கு தைரியம் சொல்றாங்க. கோ ஃபிலோஸ்ட்ரேட். ஸோ அவரோட ஏக்கத்தையும் சொல்றாங்க. 2 பேரும் லவ்வர்ஸ் வந்து ஏக்கத்தோட இருக்கிறாங்க, அவங்க கல்யாண நாளுக்காகன்றது தெரிஞ்சு போகுது. அடுத்தது தீசிஸ் பேசுறாரு, அடுத்து கிங் பேசுறாரு. Go Philostrate, stir up the Athenian youth to merriments, awake the pert and nimble spirit of mirth, turn melancholy forth to funerals, the pale companion is not for our pomp. Philostrate exits. Okay,
இப்போ என்ன சொல்றாரு அவர் அப்படின்னு சொன்னா தீசிஸ் என்ன சொல்றாரு, கோ ஃபிலோஸ்ட்ரேட். ஃபிலோஸ்ட்ரேட் வந்து அவரோட சேவகன், அவரோட சர்வெண்ட் தான். கூப்பிட்டு சொல்றாரு, நீ தான் அந்த ரிவல்ஸ் எல்லாம் பாத்துக்கிறவன், அந்த மெரிமெண்ட் எல்லாம் பாத்துக்கிறவன், ஊரு எல்லாம் வந்து படோடமா ஒரே ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஊர்ல ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கணும், அதை நீ தான் பாத்துக்கணும். கோ ஃபிலோஸ்ட்ரேட், ஸ்டிர் அப் த எத்தீனியன் யூத் டு மெரிமெண்ட்ஸ். எல்லாம் எத்தீனியன் யூத் ஃபுல்லா மெர்ரியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அவேக் த பர்ட் அண்ட் நிம்பிள் ஸ்பிரிட் ஆஃப் மர்த். எல்லாம் அப்படியே தூண்டி விட, அந்த மிர்த் இருக்கு இல்லையா, அந்த ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட் வந்து எல்லா பக்கமும் தூண்டப்பட்டு இருக்கணும். எல்லாரும் என் கல்யாணத்தை விட்டு ஊர் உலகமே கொண்டாடணும், சந்தோஷமா இருக்கணும். டேர்ன் மெலான்கலி ஃபோர்த் டு ஃபியூனரல்ஸ். இந்த வருத்தமா இருக்கிறவன், அழுதுகிட்டே இருக்கிறவன், புலம்புறவன் எல்லாம் ஃபியூனரலுக்கு வரட்டிடு, எல்லாம் சுடுகாட்டுக்கு பத்தி விட்டுரு. ஓகே, த பேல் கம்பெனியன் இஸ் நாட் ஃபார் அவர் பாம்ப். இந்த மாதிரி ஆளுங்க, அதாவது எந்நேரம் புலம்புற ஆளுங்கள்லாம் நம்ம இதுக்கு ஒத்து வர மாட்டாங்க, அவங்கெல்லாம் வேண்டாம். சந்தோஷமான ஆளுங்களை அப்படி நல்லா என்ஜாய் பண்ணட்டும், நல்ல ஃபுல்லா மெரிமெண்ட் தான் என் மேரேஜை ஒட்டின்னு அவர் ரொம்ப குஷியா இருக்காரு தீசிஸ். ஓகே, ஃபிலோஸ்ட்ரேட் ஓகே மாஸ்டர் போயாச்சு. ஹிப்போலிட்டா, ஐ வூட் தி வித் மை ஸ்வர்ட் அண்ட் ஒன் தை லவ் டூயிங் தி இன்ஜுரிஸ். ஸோ அவங்க காதல் எப்படி ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, கத்தியில ஆரம்பிச்சுதான். மேபி இவர் படையெடுத்து போயிருப்பாரு, அதெல்லாம் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை, பட் அவர் பேசுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐ வூட் தி வித் மை ஸ்வர்ட். ஓகே, நம்முடைய காதல் எங்க ஆரம்பிச்சது, கத்தியில ஆரம்பிச்சது. அண்ட் ஒன் தை லவ் டூயிங் தி இன்ஜுரிஸ். உன்னை வந்து உன்னோட காதலை எப்பொழுது வென்றேன் தெரியுமா, உன்னை காயப்படுத்தி நம் காதலை வென்றேன் அப்படிங்கிறாரு. பட் ஐ வில் வெட் தி இன் another key with pomp, with triumph and with reveling. ஓகே, அது பாஸ்ட். உன்னை காயப்படுத்தி தான் காதலை வென்றேன், ஆனா கல்யாணம் எப்படி நடக்க போகுது தெரியுமா, பாம்ப், ட்ரையம்ஃப் வித் ரிவலிங். பயங்கர ஆடம்பரமா கொண்டாட்டமா நம்மளோட கல்யாணம் இருக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு கொஞ்சம் சில பேர் வந்து அங்க வர்றாங்க. அவங்க யாரு பாருங்க, என்டர் எகோயிஸ், இஸ் டாட்டர் ஹெர்மியா, லைசாண்டர் அண்ட் டெமெட்ரியஸ். 4 பேர் வர்றாங்க. எகோயிஸ், ஹெர்மியா, லைசாண்டர், டெமெட்ரியஸ். ஹெர்மியா வந்து எகோயிஸோட டாட்டர். எகோயிஸ் வந்து ஒரு முக்கியமான பதவியில இருக்க ஒருத்தர். ஓகே, கோர்ட்ல ஒரு முக்கியமான பதவியில இருக்கவர் தான் எகோயிஸ். அவரோட டாட்டர் வந்து ஹெர்மியா, நம்மளோட ஹீரோயின் சொல்லலாம். ஓகே, ஹெர்மியா. ஹெர்மியாவோட லவர் வந்து லைசாண்டர். இப்போ ஆனா எகோயிஸ் வந்து ஹெர்மியாக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள டெமெட்ரியஸ். ஓகே, டெமெட்ரியஸும் ஹெர்மியாவை லவ் பண்றான். இப்போ ஹெர்மியா இஸ் த கேர்ள் ஆஃப் எகோயிஸ். 2 பேரும் லவ் பண்றாங்க. போத் சைட் லவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெர்மியா லவ்ஸ் லைசாண்டர், லைசாண்டர் லவ்ஸ் ஹெர்மியா. டெமெட்ரியஸ் அங்க வந்திருக்கான். டெமெட்ரியஸ் யாருன்னா எகோயிஸ் வந்து தன் மகளுக்காக பார்த்த பையன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டெமெட்ரியஸை கூப்பிட்டு வந்திருக்காரு. டெமெட்ரியஸ் இஸ் ஆல்சோ இன் லவ் வித் ஹெர்மியா. டெமெட்ரியஸும் ஹெர்மியாவை லவ் பண்றாரு. இதுதான் விஷயம். ஓகே, எகோயிஸ், ஹாப்பி பி தீசிஸ் அவர் ரினோன் டோக். வந்தோன்னு வாழ்த்துக்களை சொல்லி டியூக் அப்படின்னு சொல்லிட்டு எகோயிஸ் ஆரம்பிக்கிறாரு. ஹாப்பி பி தீசியஸ் அவர் ரினோன்ட் டியூக். எல்லா பக்கமும் புகழ் பெற்ற என்னுடைய சிற்றரசன் வாழ்க, என்னுடைய அரசன் வாழ்கன்னு சொல்லிட்டு வராரு எகோயிஸ். தீசிஸ், தேங்க்ஸ் குட் எகோயிஸ், what is the news with thee? என்ன இது, அவங்க ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அரசவைக்கு 4 பேரோட வந்துட்டு எகோயிஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்க டைம் அவங்க வந்துட்டாங்க. உடனே அவர் வந்து என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. எகோயிஸ், ஃபுல் ஆஃப் வெக்ஸேஷன் கம் ஐ அப்படிங்கிற, ரொம்ப கவலையா வந்திருக்கேன் கிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வித் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் மை சைல்ட், மை டாட்டர் ஹெர்மியா. Stand forth, Demetrius, my noble lord. This man hath my consent to marry her. Stand forth, Lysander, and my gracious duke. This man hath bewitched the bosom of my child. Okay, full of vexation come I. ரொம்ப வருத்தமா வந்திருக்கேன் அரசனே. I with complaint against my child, my daughter Hermia. நான் யாருக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா, என்னோட ஓன் டாட்டர் ஹெர்மியாக்கு அகேன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டாண்ட் ஃபோர்த் டெமெட்ரியஸ். டெமெட்ரியஸ் இங்க வா, இங்க நில்லு, அரசன் முன்னாடி நில்லு அப்படின்ட்டு. மை நோபல் லார்ட், திஸ் மேன் ஹேத் மை கன்சென்ட் டு மேரி ஹர். நான் என்னோட மகளுக்கு இந்த டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ எனக்கு வந்து டெமெட்ரியஸ் மேல தான் பிரியம் இருக்கு. ஸ்டாண்ட் ஃபோர்த் லைசாண்டர், லைசாண்டர் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மை கிரேசியஸ் டியூக், திஸ் மேன் ஹேத் பெவிச்ட் த பூசம் ஆஃப் மை சைல்ட். அண்ட் அரசனை இங்க பாருங்க, இவன் வந்து ஆனா என்னோட மகளோட மனசை திருடிட்டான்.
ஓகே. இவன் வந்து மயக்கி வச்சிருக்கான், அவளை வந்து என்சான் பண்ணியிருக்கான், பெவிச் பண்ணியிருக்கான், லவ்ன்ற வார்த்தையை பெவிச் பண்ணிட்டான் அப்படிங்கிறாரு. ஓகே, மயக்கி வச்சிருக்கான். thou Lysander, thou has given her rhymes and interchanged love tokens with my child. இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? காதல் கவிதை எழுதியிருக்கான், கடிதங்கள் எழுதியிருக்கான், லவ் டோக்கன்ஸ் கொடுத்துருக்கான், காதல் அந்த சின்னங்கள் மாதிரி நினைவு சின்னங்கள் மாதிரி நிறைய கொடுத்துருக்கான், லவ் டோக்கன்ஸ் கொடுத்துருக்கான் என்னோட டாட்டருக்கு. டு மை சைல்ட் thou has by moonlight at her window sung with feigning voice verses of feigning love and stolen the impression of her fantasy with bracelets of thy hair, rings, gauds, conceits, knacks, trifles, nosegays, sweetmeats, messengers of strong prevailment in unhardened youth. என்னென்ன தப்பு பண்ணிருக்க தெரியுமா லைசாண்டர்? இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நைட் ஆனா என் மக ரூம் பக்கத்துல வந்து பாடல் பாடுறான், இது சன்னமா வந்து என்ன பண்றான், சாங்ஸ் வந்து அவளோட ஜன்னல் ஓரத்துல வந்து நின்று பாடல் பாடுறான். அண்ட் ஸ்டோலன் த இம்ப்ரெஷன் ஆஃப் ஹர் ஃபேண்டசி, அவளோட ஃபேண்டசி, அவளோட நினைவுகளை கவரும் விதமா அவளுக்கு ஏகப்பட்ட அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு. வித் பிரேஸ்லெட்ஸ் ஆஃப் தை ஹேர், ரிங்ஸ், காட்ஸ், கன்சீட்ஸ், என்னென்ன கொடுத்துருக்கான், ரிங்கு கொடுத்துருக்குறான், என்னென்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு வந்து கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கான். சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்கள் என்னென்னவோ கொடுத்து தள்ளியிருக்கான். நோஸ் கேஸ், அந்த மூக்குக்கு வைக்கிற விஷயங்கள், மூக்குத்தி மாதிரி கூட கொடுத்துருக்கான். ஸ்வீட் மீட்ஸ் கொடுத்துருக்கான், நிறைய சாப்பிடுற பண்டங்கள் வாங்கி கொடுக்குறான். இப்படியெல்லாம் கொடுத்து மெசஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ப்ரிவைல் in unhardened youth, அவ unhardened youthல இருக்கிற. யூத்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, ஒரு பக்குவப்படாத ஒரு வயசு, ஒரு மாதிரி பதமாகாத ஒரு வயசு, ரொம்ப சாஃப்டான மனசு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஈல்ட் ஆயிரும். அந்த டைம்ல இவன் கொடுக்கறதெல்லாம் பார்த்து அவ பயங்கர இம்ப்ரெசிவ் ஆகி அவனை லவ் பண்றேன்னு சொல்றான் சார் அப்படின்ட்டு. வித் கன்னிங் ஹாஸ் thou filled my daughter's heart. அப்போ இந்த மாதிரி கன்னிங்னஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என் மகளோட இதயத்தை நீ துளைத்து விட்டாய். turned her obedience to stubborn harshness which is due to me. ஓகே, அவ என் பேச்சை தான் கேட்கணும். she is my daughter, she should have been obedient to me. ஓகே, அதை வந்து மாத்திட்ட நீ. டு ஸ்டப்பர்ன் ஹார்ஷ்னஸ், இப்போ அவ என் பேச்சே கேட்கறதுல ஹார்ஷா என்கிட்ட பிஹேவ் பண்றா. அண்ட் மை கிரேஷியஸ் டியூக், பி இட் சோ, ஷி வெல் நாட் ஹியர் பிஃபோர் யுவர் கிரேஸ் கன்சென்ட் டு மேரி வித் டெமெட்ரியஸ். இவ வந்து இப்போ என்னோட அனுமதி இல்லை அவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா என்னன்னா நான் யாருக்கு கன்சென்ட் கொடுக்குறேன்? டெமெட்ரியஸ்க்கு தான் கன்சென்ட் கொடுக்குறேன் டு மேரி ஹர். ஓகே, டெமெட்ரியஸ் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன். ஐ பெக் த ஏன்ஷியன்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் ஏத்தன்ஸ். ஏத்தன்ஸோட லா அதுதான் சொல்லுது. ஏத்தன்ஸோட ப்ரிவிலேஜ் அதுதான், எத்தீனியனோட ப்ரிவிலேஜ் அதுதான், எனக்கு சாதகமான விஷயம் அதுதான். ஓகே, என்னோட பொண்ணு வந்து, அதாவது ஒரு தகப்பன் சொல்வதை தான் மகள் கேட்கணும். ஓகே, மகளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்ய முடியாது, தகப்பனுக்கு பிடிச்ச விஷயத்த தான் அவ செய்யணும். தகப்பன் சொன்ன பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணுமோ, அவ எய்தர் நன்னாயிரணும் இல்லைன்னா செத்து போயிடணும். அந்த ரெண்டு வழிதான் இருக்கு. அவளுக்கு பிடிச்சவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது ஏத்தன்ஸ்ல இருந்தா. இப்படி ஒரு லா வந்து ஏத்தன்ஸ்ல இருக்கான். அதனால அவ என்ன சொல்றா? as she is mine I may dispose of her. அவள் என்னுடையவள், என் மகள் அவள், நான் தான் அவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் அவ கேட்கணும். which shall be either to this gentleman or to her death. ஒன்னு இந்த ஜென்டில்மேன் டெமெட்ரியஸ அவ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவ சாகட்டுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ட்டார். அக்கார்டிங் டு அவர் லா இமீடியட்லி ப்ரொவைடட் இன் தட் கேஸ். நம்ம லா படி இது உடனடியாக நடக்கணும். ஒன்னு அவ டெமெட்ரியஸ கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா செத்து போட்டோம் அப்படின்னு அவர் பயங்கரமா கொண்டு வர்றாரு விஷயத்த. தீசிஸ், வாட் சே யூ ஹெர்மியா? அவரே பாவம் லவ் மூட்ல இருந்தாரு, அவரை வந்து கெடுத்து விட்டுட்டாரு இகோயிஸ். இப்போ இது வந்து சொன்னோன்னா அவரு பட்டும் படாம தான் பேசிட்டு இருக்காரு. தீசிஸ், வாட் சே யூ ஹெர்மியா? பி அட்வைஸ் ஃபார் மீ. என்னம்மா உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கம்மா, அப்பா சொல்றத கேளுமாங்கிறாரு. டு யூ யுவர் ஃபாதர் ஷுட் பி அஸ் காட். உங்க அப்பாவை நீ தெய்வமா பார்க்க வேணாமா? ஒன் தட் கம்போஸ் யுவர் பியூட்டிஸ், யா, அண்ட் ஒன் டு ஹூம் யூ ஆர் பட் அஸ் அ ஃபேம் ஆஃப் வேக்ஸ் பை ஹிம் இம்ப்ரிண்டட். நீ உங்க அப்பாவாலானவள். இந்த அழகெல்லாம் நமக்கு எப்படி வந்துச்சு? உங்க அப்பாவால வந்தது. ஒரு மெழுகுதான் நீ, அதுக்கு இம்ப்ரிண்ட் பண்ணது யாரு? உங்க அப்பா. அந்த
வார்த்தையை தான் சொல்றாரு பாருங்க. ஓகே, ஒன் தட் கம்போஸ் யுவர் பியூட்டிஸ், உன்னுடைய அழகுக்கு காரணம் யாரு? உன் பியூட்டிஸ்க்கு காரணம் உங்க அப்பா. யா, அண்ட் ஒன் டு whom you are but as a form of in wax, your form in wax. உன்னோட அழகு எப்படி நீயா அழகா பிறந்துட்டியா? இல்லையே, உங்க அப்பாவோட அந்த ஃபார்ம் தான். ஓகே, அவர் அழகா இருந்ததுனால ஒரு மெழுகு மாதிரி இருந்த உன்னை வந்து அப்படியே இம்ப்ரிண்ட் கொடுக்குறாரு. அவரோட இம்ப்ரிண்ட் கொடுத்துதான் நீ என்ன ஆயிட்ட? அழகா வந்துட்ட. அண்ட் within his power to leave the figure or disfigure it. ஸோ உன்னோட பவர் ஃபுல்லா வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஓகே, இந்த அழகுக்கு காரணம் அவர் தான். இந்த அழகு நெக்ஸ்ட் ஒருத்தன் வர்றான்னா அதெல்லாம் சாய்ஸே கிடையாது. யூ ஹாவ் டு லீவ் த ஃபிகர் ஆர் டிஸ்ஃபிகர் இட். ஒன்று நீ என்ன பண்ணணும், இந்த அவங்க அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீ இந்த உடம்ப விட்டே போயிடணும். யூ ஹாவ் டு லீவ் த ஃபிகர். இந்த உடம்ப விட்டு போகணும்னா நீ செத்து போயிடணும், இல்லைன்னா டிஸ்ஃபிகர் பண்ணும். அதுக்கும் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. என்ன ஆப்ஷன் தெரியுமா? அதையும் சொல்வார், எடுத்து பாருங்க. டெமெட்ரியஸ் இஸ் a worthy gentleman. இன்னொரு ஆப்ஷன் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா நன் ஆகுறது. ஓகே, டிஸ்ஃபிகர்ட்னா அது வீணா போகிறதுக்கு நீ அனுபவிச்சுக்கணும்னு சொல்றாரு. ஓகே, டெமெட்ரியஸ் இஸ் a worthy gentleman. ஓகே, என்னம்மா டெமெட்ரியஸ்க்கு என்னம்மா குறை, அவனை கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொல்றாரு. ஓகே, ஹெர்மியா, சோ இஸ் லைசாண்டர். ஏன் லைசாண்டரும் ஜென்டில்மேன் தான், worthy gentleman தான். ஏன்னா காதலிக்கிறப்ப அந்த பிள்ளைங்களால வந்து என்ன பண்ண முடியாது, மனசை மாத்திக்கவே முடியாது. ஸோ அவ என்ன சொல்றா, சோ இஸ் மை லைசாண்டர் says ஹெர்மியா. தீசிஸ், in himself is ஆமா ஓகேமா, அதெல்லாம் ஓகே தான். பட் இன் திஸ் கைண்ட் வாண்டிங் யுவர் ஃபாதர்ஸ் வாய்ஸ். ஆனா உங்க அப்பாவோட அனுமதி இல்லையே, அவனுக்கு என்ன பண்றது? த அதர் மஸ்ட் பி ஹெல்த் த worthier. அவங்க அப்பாவோட சாய்ஸ் இருக்கிறதுனால அவன் தான் ஒருத்தியா இருப்போம். ஓகே, ரெண்டு பேரும் ஒருத்தரா இருக்கலாம். ஆனா உங்க அப்பாவோட விதி யாருக்கு இருக்கு, கன்சென்ட் யாருக்கு இருக்கு? டெமெட்ரியஸ்க்கு தான் இருக்கு. ஸோ டெமெட்ரியஸ் இஸ் மோர் ஒர்த்தியர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் தீசிஸ். ஹெர்மியா, ஐ வுட் மை ஃபாதர் லுக் பட் வித் மை ஐஸ். ஏன் என் அப்பாவுக்கு என்னுடைய கண்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒய் ஷுட் நாட் மை ஃபாதர் லுக் வித் மை ஐஸ். என் கண்களை கொண்டு என் அப்பா பார்க்க கூடாதா இந்த இருவரையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க கண்ணில் பார்த்தா லைசாண்டர் மட்டும்தான் நல்லவனா தெரியுமா. தீசிஸ், rather your eyes must with his judgment look. உடனே அவர் கிங்கா இருக்கிறாரு, அவருக்கு பேச சொல்லி தரணுமா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, rather your eyes must with his judgment look. நீ வேணா அவர் கண்களை கொண்டு பாரு, அப்ப உனக்கு டெமெட்ரியஸ் நல்லவனா தெரியுமா, அவரோட ஜட்ஜ்மெண்டோட பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டூ entreat your grace to pardon me. ஐயோ நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஹாமியா சொல்றான். ஐ நோ நாட் பை வாட் பவர் ஐ எம் மேட் போல்ட். எனக்கு தெரியாது அரசே, நான் வந்து எதனால இவ்வளோ தைரியம் வந்து ஏன் இப்படியெல்லாம் துருக்குத்தனமா பேசுறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. என்ன லவ் தான் தைரியத்தை கொடுத்தது உங்களுக்கு, லவ் தான். நோ நார் ஹவு இட் மே கன்சர்ன் மை மாடஸ்டி இன் சச் அ பிரசன்ஸ் ஹியர் டு ப்ளீட் மை தாட்ஸ். இங்கே வந்து நான் வந்து இவ்வளோ தைரியமா ஒரு பொது இடத்துல பேசினதே கிடையாது. ஆனால் எனக்காக, என்னோட தாட்ஸ்க்காக, என்னோட லவ்க்காக இங்கே நான் ப்ளீட் பண்ண வந்திருக்கேன், நான் ஆர்கியூ பண்ண வந்திருக்கேன். பட் ஐ beseech your grace that I may know the worst that may befall me in this case if I refuse to wed Demetrius. எனக்கு ஒன்று தான் தெரியணும், நான் இப்போ டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலைன்னா, மறுத்தேனா எனக்கு நீங்க என்ன தண்டனை தருவீங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். தீசிஸ், either to die the death or to abjure forever the society of men. ரெண்டே ஆப்ஷன் தாமா இருக்கு. ஒன்னு நீ சாகணும், இல்லைன்னா யூ ஹாவ் டு ஃபார் எவர் அப்ஜர் த சொசைட்டி ஆஃப் மென். அப்ஜர் ஃபார் எவர் த சொசைட்டி ஆஃப் மென் அப்படின்ட்டாங்க. ஆண்கள் பக்கமே திரும்பிய நீ படுக்க முடியாது. என்னன்னு, ஆண்கள் பக்கமே நீ பார்க்க முடியாது, படுக்க முடியாதுன்னா ஐ மீன் நீ ஆண்கள் பக்கமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா, நீ வந்து நன்னறையில தான் வாழ முடியும், நீ ஒரு சிஸ்டரா தான் இருக்க முடியும்ன்றத சொல்லியாச்சு. therefore fair Hermia, question your desires, know of your youth, examine well your blood. அதனால இது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம சட்டத்தின்படி இது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு அப்பா சொல்றவனா கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா செத்துப்போ, இல்லைன்னா நன்னாயிரு. இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் உனக்கு இருக்க ஒரே 3 ஆப்ஷன். ஓகே, இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்லை. அதனால மை டியர் ஹெர்மியா, நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நோ ஆஃப் யுவர் யூத், நீ இளமையா இருக்க, நீ ஏமா கஷ்டப்படணும். எக்ஸாமின் வெல் யுவர் பிளட் வெதர் இஃப் யூ ஈல்ட் நாட் டு யுவர் ஃபாதர்ஸ் சாய்ஸ் யூ கேன் என்டியூர் த லிவரி ஆஃப் அ நன். ஒருவேளை உங்க அப்பா பேச்சை கேட்கலன்னா நீ நன்னெறிக்கு தான் போகணும், மடத்துக்கு தான் போகணும். ஃபார் எய்ட் டு பி இன் ஷேடி கிளாய்ஸ்டர் மியூட், அங்க போய் நீ என்ன பண்ணும், ஒரு நிழலுக்கு
ஆண்களுக்கு அடியில எல்லாருக்கும் பெண்களுக்கு இடையில நீ வாழ்ந்துட்டு இருக்கணும். டு லிவ் அ பேரன் சிஸ்டர் ஆல் யர் லைஃப். நீ ஒரு சிஸ்டரா தான். பேரனா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியாது. பேரனுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ரூட்ஃபுல். விளையாத இடத்த பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க, விளையிற இடத்த ஃப்ரூட்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரன் லேண்டா தான் நீ மாற முடியும். பேரன் சிஸ்டரா தான் இருப்ப. உன்கிட்ட குழந்தைகள் பிறக்க முடியாது இல்லையா? உன்கிட்ட இருந்து அடுத்து எதுவுமே பிறக்க முடியாது. ஸோ டு லிவ் அ பேரன் சிஸ்டர் ஆல் யுவர் லைஃப். ஓகே. சாண்டிங் ஃபெயிண்ட் ஹிம்ஸ் டு த கோல்டு ஃப்ரூட்லெஸ் மூன். நீ என்ன பண்ணும், உனக்கு வந்து லவ்வர் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னா காதல் பாட்டுகள்லாம் பாட முடியாது, ஹிம்ஸ் தான் பாட முடியும், கடவுள் பாட்டுகள் தான் பாட முடியும். அது யாரை பார்த்து பாட முடியும் அப்படின்னு சொன்னா மூனை பார்த்து, ஃப்ரூட்லெஸ் மூன் பார்த்து தான். மூன் தான் உன்னோட காதலனா இருக்க முடியும். சன்னும் மூனையும் பார்த்து தான் நீ பாட முடியும். அதனால thrice blessed they that master so they blood. அதுக்காக நான் கேவலமா சொல்லல, தப்பாவும் சொல்லல. கண்டிப்பா அவங்கெல்லாம் என்னது பிளஸ்டு பீப்புள் தான். நன்னா வாழ்றது ரொம்ப பிளஸ்டு உள்ள ஒரு விஷயம் தான். பீயிங் பிளஸ்டு தான் அப்படி ஆக முடியும். டு அண்டர்கோ சச் மெய்டன் பில்கிரிமேஜ். அந்த மாதிரி மெய்டனாவே கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கு நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க முடியும். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் earthlier happy is the rose distilled than that which withering on the virgin thorn grows, lives and dies in single blessedness. ஆனா earthlier happy எப்படி உனக்கு கிடைக்கும்? earthlier-னா இந்த உலகத்துல வாழ்ற விஷயங்களுக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் உனக்கு எப்ப கிடைக்கும்? only when you become a wife. ஒரு வேர்ஜினா இருந்தா கிடைக்காது. நீ வந்து ஒரு வைஃப் ஆகி குழந்தைகள் பிறந்து இந்த மாதிரி இருந்தா தானே எப்படி ஒரு ரோஸ் வந்து மற்றவங்க பறிச்சு அது கட்டி தலையில வச்சாதான் அழகா இருக்கும். ஆனா ஒரு வேர்ஜினா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தானே பூத்து தானே வாழ்ந்து தானே இறந்து போகிற ஒரு பிளஸட்னஸ் தான். ஒரு பூவா இருக்கிற ஒரு சந்தோஷம் தானே ஒழிஞ்சு வேற எதுவும் கிடையாது. ஆனா நீ வந்து திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பந்தத்துக்குள்ள போனேன்னா நிறைய ஹாப்பினஸ் அனுபவிப்ப. நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்றாரு. திஸ் அவர் வேற மேரேஜ் மூட்ல இருக்காரு. அப்புறம் அவர் அப்படிதானே அட்வைஸ் பண்ணுவாரு. Hermia, so will I grow, so live, so die, my lord. Yea, I will yield my virgin patent up unto this lordship, whose unwished yoke my soul consents not to give sovereignty. சரிங்க, நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். எப்படி நன்னாவே இருந்துட்டு போறேன். லைசாண்ட்ர டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாதா? ஓகே, ஐ ஷல் லிவ், ஐ ஷல் க்ரோ. ஒரு காட்டு ரோஜா மாதிரி வாழணுமா? பாலைவன சோலையில உள்ள ஒரு ரோஜா மாதிரி எப்படி பூக்கணும், வாழணும், அப்படியே இறந்து போகணும், யாருமே என்ன பார்க்க முடியாது, அப்படித்தானே? ஓகே, ஐ வில் லிவ் சச் அ லைஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ஈல்டிங் மை வெர்ஜினிட்டி ஆர் பேட்டன்ட் அப் டு திஸ் லார்ட். இவன் இருக்கிறான் இல்லையா, அந்த டெமெட்ரியஸ்க்கு என்னோட வாழ்க்கையை கொடுக்கறத விட, என்னோட லைஃப், என்னோட பியூட்டியை எல்லாத்தையும் இவனுக்கு கொடுக்கறத விட பெட்டர் ஐ வில் டை அலோன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, தீசிஸ். டேக் டைம் டு பாஸ். இங்கே பாருமா, நீ இமோஷனலா பேசுற, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, டேக் டைம் டு பாஸ், கொஞ்சம் யோசி. ஓகே, அண்ட் பை த நெக்ஸ்ட் நியூ மூன், அடுத்த 4-5 நாள் உனக்கு டைம் தரேன். நியூ மூன் அமாவாசைக்கு அப்புறம் த சீலிங் டே பிட்விக்ஸ்ட் மை லவ் அண்ட் மீ ஃபார் எவர் லாஸ்டிங் பாண்ட் ஆஃப் ஃபெலோஷிப். எனக்கும் என்னோட ஹிப்போலிட்டாக்கும் கல்யாணம் ஆகிற நாள் அப்படின்னு வேற சொல்லிக்கிறார். அப்பான் தட் டே எய்தர் ப்ரிப்பேர் டு டை ஃபார் டிஸ்ஒபீடியன்ஸ் டு யுவர் ஃபாதர்ஸ் வில். ஸோ நீ வந்து அன்னைக்கு தான் முடிவெடுக்க போறோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு ஒண்ணு, நீ யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு டை. எதுக்காக? to being disobedient to your father's will, or else to wed Demetrius. இல்லைன்னா சந்தோஷமா டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணிக்கோ, as he would, or Diana's altar to protest for a austerity and single life. இல்லைன்னா சபதம் என்ன சபதம் எடுக்கணும்? சர்ச்சில் போய் டு லிவ் அன் ஆஸ்டியர் லைஃப், ஒரு நன்னா மாறிக்கிறேன்னு சபதம் எடுத்துக்க. இந்த 3 ஆப்ஷன் உனக்கு சொல்லியாச்சுமா, என்ன வளவலன்னு பேசாதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டார். Demetrius, relent, sweet Hermia, and Lysander, yield thy crazed title to my certain right. அவன் என்ன சொல்றான்னா, ஹெர்மியா நீ பாட்டுக்கு முடிவெடுக்காத, சொல்றத கேளு அப்படின்னு வேற டெமெட்ரியஸ் சொல்றான். ஓகே, லைசாண்டர் நீ விட்டுட்டு போப்பான்ற மாதிரி லைசாண்டருக்கும் சேர்ந்து டெமெட்ரியஸ் வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ என்னுடையவள், நீ விட்டுட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. லைசாண்டர், யூ ஹாவ் ஹர் ஃபாதர்ஸ் லவ் டெமெட்ரியஸ், லெட் மீ ஹாவ் ஹெர்மியாஸ், டு யூ மேரி ஹிம். லைசாண்டருக்கு அந்த நேரத்திலையும் கிண்டலுக்கு குறைச்சலே கிடையாது. நம்ம ஹீரோ அவரு, ஹெர்மியாவோட லவர், அவர் சொல்றாரு பாருங்க, யூ ஹாவ் ஹர் ஃபாதர்ஸ் லவ் டெமெட்ரியஸ், டெமெட்ரியஸ்
உன்னைய இவ ஹெர்மியாவோட அப்பா தான் லவ் பண்றார், அதனால நான் ஹெர்மியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஓகே, யூ ஹாவ் ஹர் ஃபாதர்ஸ் லவ் டெமெட்ரியஸ், லெட் மீ ஹாவ் ஹெர்மியாஸ் ஹேண்ட். ஓகே, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், டு யூ மேரி ஹிம், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. எகோயிஸ் ஸ்கான்ஃபுல் லைசாண்டர். டெமெட்ரியஸ் கோபம் வந்ததோ இல்லையோ, அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம். எவ்வளவு தைரியம்டா உனக்குன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரூ ஹி ஹேத் மை லவ். ஆமாடா, அவரை தான் நான் நேசிக்கிறேன், அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வாட் இஸ் மைன் மை லவ் ஷல் ரெண்டர் ஹிம். எனக்கு அவர் மேல இருக்க பிரியத்தை பாரு, நான் எப்படி காமிக்கிறேன்னு பாரு. அண்ட் ஷீ இஸ் மைன், அவளும் என்னுடையவள். அண்ட் ஆல் மை ரைட் ஆஃப் ஹர் ஐ டூ எஸ்டேட் அண்ட் டு டெமெட்ரியஸ். எனக்கு அவள் மேல் உள்ள அதிகாரத்தை எல்லாம் இன்று முதல் நான் டெமெட்ரியஸ்க்கு கொடுக்க போறேன், அவன் தான் அதிகாரம் மிக்கவன் அப்படின்னு சொல்லியாச்சு. Lysander to Theseus, I am my lord as well derived as he as well possessed. அவன் லைசாண்டர் வந்து தீசிஸ்ட பேசுறான். மை லார்ட், நானும் நல்லா தான் வளர்ந்துருக்கேன், நல்ல பணத்தோட, டெமெட்ரியஸ் மாதிரி எல்லா வசதிகளோடையும் தான் இருக்கேன். மை லவ் இஸ் மோர் தேன் ஹிஸ். கொஞ்சம் நீங்க அறிவுரை சொல்லக்கூடாதா அவளோட அப்பாவுக்கு? என்னோட காதல் மிகவும் புனிதமானது, அதிகமானது அவனை விட. மை ஃபார்ச்சூன்ஸ் எவ்ரிவே அஸ் ஃபேர்லி ரேங்க்ட் அஸ் டெமெட்ரியஸ். டெமெட்ரியஸ் அளவுக்கு என்னோட ஃபார்ச்சூன், எனக்கும் சொத்து சுகம் எல்லாம் இருக்கே. அண்ட் விச் இஸ் மோர் தேன் தீஸ் ஆல் போஸ் கேன் பி, ஐ எம் பிலவட் டு பியூட்டியஸ் ஹெர்மியா. இது எல்லா சொத்து சுகத்தை விட பெரிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு சார். ஹெர்மியா என்னைய தான் லவ் பண்றா, இது ஒண்ணு போதாதா? ஒய் ஷுட் நாட் ஐ தென் பர்சிக்யூட் மை ரைட்? இப்போ எனக்கு தானே உரிமை இருக்கு. டெமெட்ரியஸ், ஐ வில் avouch it to his head, made love to Neda's daughter Helena and won her soul. நீங்க என்ன சொல்றீங்க? டெமெட்ரியஸ்ங்கிறீங்க. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், இவன் ஆல்ரெடி இன்னொரு பொண்ணு அப்படிதாங்க லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு பேரு வந்து ஹெலனா. ஷீ இஸ் நெடார்னு ஒருத்தரோட டாட்டர் ஹெலனா. அவகிட்ட அவளை லவ் பண்றேன்னு சொல்லி ஆல்ரெடி ஏமாத்திருக்கான். அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் அவனை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஷீ ஸ்வீட் லேடி டோட்ஸ் டிவோட்லி டோட்ஸ் இன் ஐடலேட்டரி அப்பான் தி ஸ்பாட்டட் அண்ட் இன்கான்ஸ்டன்ட் மேன். அந்த பொண்ணு வந்து இவனை அப்படி காதலிச்சிட்டு இருக்கா, டிவோட்டடா. ஓகே, தனியா காதல் எக்ஸ்கியூஸ் மீ அப்பான் தி அன்ஸ்பாட்டட் அண்ட் இன்கான்ஸ்டன்ட் மேன். இந்த மாதிரி ஒரு ஆளா அவ சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ். இப்போ தீசிஸ் சொல்றாரு, ஐ மஸ்ட் கன்ஃபெஸ் தட் ஐ ஹவ் ஹர்ட் சோ மச். அப்பா ரொம்ப பேசாதீங்கப்பா ஒரு விஷயத்தை. ஐ ஹவ் ஹர்ட் சோ மச், உங்க கேஸ்ல நிறைய கேட்டுட்டேன். And with Demetrius thought to have spoke thereof, but being overfull of self affairs, my mind did lose it. எனக்கு செல்ஃப் அஃபேர்ஸ் பற்றி பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குப்பா, என் கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவருக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. பட் டெமெட்ரியஸ் கம் அண்ட் எகோயிஸ் கம். அப்பா லைசாண்டர் நீ கொஞ்சம் தள்ளு, டெமெட்ரியஸ் வாயா, எகோயிஸ் வாங்க. ஏன்னா அவங்க எகோயிஸ் கொஞ்சம் அங்கே முக்கியமான ஆள்னு சொன்னேன் இல்லையா. யூ ஷல் கோ வித் மீ, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க, என் கூட வாங்க. ஐ ஹாவ் சம் பிரைவேட் ஸ்கூலிங் ஃபார் யூ போத். உங்ககிட்ட தனியாக நான் பேசணும். For you, for Hermia, look, you arm yourself to fit your fancies to your father's will, or else the law of Athens yield you up. இங்க பாருமா ஹெர்மியா, நீ கவனமா இரு, உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். உன்னோட ஃபேன்சிஸ், உன்னோட ஆசைகளை உங்க அப்பாவோட ஆசைக்குள்ள கொண்டு போ, அவரோட கட்டுக்குள்ள கொண்டு போ, இல்லைன்னா ஏத்தன்ஸோட லா உன்னை அப்படியே முழுங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற. விச் பை நோ மீன்ஸ் வி மே எக்ஸ்டெண்ட் விட். அதுல நான் ஒன்றும் மாற்றம்லாம் செய்ய முடியாது. லானா லா தான், சட்டத்தின்படி தான் அரசனே செயல்படுவான். டு டெத் ஆர் டு அவோவ் சிங்கிள் லைஃப். ஒன்று நீ சாகணும், இல்லைன்னா நன்னறிக்குள்ள போகணும், இது ரெண்டு தான் ஆப்ஷன் டெமெட்ரியஸை கல்யாணம் பண்ணலைன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற அவர் முடிச்சிட்டு கிளம்புறதுலே தான் இருக்கிறாரு. கம்மை ஹிப்போலிட்டா. அப்ப அவங்கள கிடக்குறாங்க, அந்த உனக்கு இந்த வேலை, உனக்கு அந்த வேலை சொல்லிட்டாரு. கம்மை ஹிப்போலிட்டா, ஹிப்போலிட்டா நீ வாமா. வாட் ஷியர் மை லவ், டெமெட்ரியஸ் அண்ட் எகோயிஸ் கோ அலாங். ஓகே, அவங்க ரெண்டு பேரும் அவர் கூட போறாங்க. ஐ மஸ்ட் எம்ப்ளாய் யூ இன் சம் பிசினஸ் அகேன்ஸ்ட் அவன் அப்ஷியல் அண்ட் கன்ஃபர் யூ ஆஃப் சம்திங் நியர்லி தட் கன்சர்ன்ஸ் யுவர் செல்ஃப். இங்க பாருங்க, உங்ககிட்ட வந்து ஒரு சில வேலைகள்லாம் கொடுக்குறேன், அந்த வேலையெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு. ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிடுறாரு. லைசாண்டரும் ஹெர்மியாவையும். ஹெர்மியாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு லைசாண்டர்ல எப்பா போப்பா வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே கிளம்பிட்டாரு. கிங்கு குவீனை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். வரப்போற குவீன் அதாவது ஹிப்போலிட்டா, அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். ஓகே, இதுதான் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கு. எகோயிஸ் வித் டியூட்டி அண்ட் டிசையர் வி ஃபாலோ யூ ஆல் பட் ஹெர்மியா அண்ட் லைசாண்டர் எக்ஸிட். ஸோ அவர் வந்து நாங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு எகோயிஸ் போயிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. ஹெர்மியாவும் லைசாண்டர் மட்டும் அங்கே நிற்கிறாங்க. லைசாண்டர், ஹவு நவ் மை லவ், why is your cheek so pale?
how chance the roses thus do fade so fast. ஸோ கொஞ்சம் லைசாண்டர் கொஞ்சம் கிண்டலான ஆள் போல, அவ்வளோ சீரியஸாக விஷயம் போயிட்டு இருக்கு. அவர் ஹெர்மியா பார்த்துட்டு, என்னம்மா உன் கண்ணங்கள் என்னும் ரோஜாக்கள் அது ஏன் அப்படியே வாடி போய் கிடக்கு அப்படிங்கிறாரு. அவளை பார்த்து அவளே பாவம் இப்படி இது வந்துருச்சேன்னு சொல்லி வருத்தத்தில் உட்காந்தா, உன் கண்ணம் என்னும் ரோஜாக்கள் வாடியது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார். ஹெர்மியா, பிலேக் ஃபார் வாண்ட் ஆஃப் ரெயின், அதுக்கு தண்ணி பத்தலை, மழை பெய்யல, அதனால அது வந்து வாடி இருக்கு. விச் ஐ குட் வெல் பெட்டீம் தேம் ஃப்ரம் த டெம்பஸ்ட் ஆஃப் மை ஐஸ். பரவாயில்லை, நான் அதுக்கு தண்ணி ஊத்திடுறேன். என் கண்கள்ல புயல் மாதிரி தண்ணி தேங்கி நிக்குது, என்ன அதுல இருந்து அந்த டெம்பஸ்ல இருந்து இப்ப தண்ணியா விடுவோம், என் கண்ணங்கள்லாம் சரியாயிரும், ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, லைசாண்டர், me for aught that I could ever read, could ever hear by tale or history, the course of true love never did run smooth, but either it was different in blend. Oh my dear lover, don't get angry அப்படிங்கிறார். கோவப்படாத, உன்னை கோவப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. எங்கேயாவது நீ படிச்சிருக்கியா லவ் அப்படிங்கிறது ஸ்மூத்தா ரன் ஆயிருக்கா? காதல் வந்து ஈஸியா எப்பவாவது ஜெயிச்சிருக்கா? காதல்னாலே கஷ்டம் தானே, அதனால இட் ஹாஸ் நெவர் ரன் ஸ்மூத். அதனால நீ ரொம்ப எல்லாம் போட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காத மை டியர் ஹெர்மியா அப்படின்னு சொல்லிட்டு லைசாண்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயலாக்ஸ் அவங்களுக்குள்ள போகுது, அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்றோம். ஓகே, லைசாண்டர், therefore hear me Hermia, I have a அதனால அவங்களுக்குள்ள பேசிட்டு அவர் சொல்றார். கடைசியா என்ன சொல்றேன்னா, மை டியர் ஹெர்மியா, இங்க பாரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. I have a widow aunt, a dowager of great revenue and she hath no child. எனக்கு ஒரு ஆண்டி இருக்காங்க, ஒரு அத்தை இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகளும் இல்ல, ஹஸ்பண்ட் யாரும் ஃபேமிலி இல்ல, ஆனா நிறைய சொத்துக்கள் இருக்கு. அவங்க வந்து என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஃப்ரம் ஏத்தன்ஸ் இஸ் a house remote 7 leagues. ஏத்தன்ஸ்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. ஏத்தன்ஸோட விதிகள் அவங்கள கட்டுப்படுத்தாது. அண்ட் ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் மீ அஸ் ஹர் ஒன்லி சன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் அவங்களோட ஒரே பையன். தேர் ஜென்டில் ஹெர்மியா, மே ஐ மேரி தே. அங்க உன்னை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்க எந்த எத்தீனியன் லாவும் செல்லுபடி ஆகாது. அண்ட் டு தட் பிளேஸ் த ஷார்ப் எத்தீனியன் லா cannot pursue us. இந்த எத்தீனியன் லா நம்மள பின்தொடர்ந்து அங்க வர முடியாது. இஃப் thou lovest me, then steal forth thy father's house tomorrow night, and in the wood a league without the town, where I meet thee once with Helena to do observance to a morn of May. There will I stay for thee. அங்க வந்து நம்ம நாளைக்கு போறோம். அதுக்கு போறதுக்கு முதல் நீ நாளைக்கு நைட்டு உங்க அப்பா வீட்டுல இருந்து ஓடி வந்துரு அப்படின்ட்டாரு. ஓகே, இந்த ஊட்னா ஒரு பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு இடத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு இடத்துல. ஹெலனாவோட ஒரு நாள் மே மார்னிங் அப்சர்வ் பண்ண வந்தோம் இல்லையா, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்த இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துரு. ஹெலனாவோட நீ வந்த பாரு, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றேன். There will I stay for thee. அங்க நான் உனக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஹெர்மியா, my good Lysander, I swear to thee by Cupid's strongest bow, by his best arrow with a golden head, by the simplicity of Venus's doves, by with that knitted souls and prosperous love, and by that fire which burned the Carthage queen when the false Trojan under sail was seen, in number more than ever women spoke. In that same place thou hast appointed me, tomorrow truly will I meet with thee. ஸோ அவங்க சில காதல் அந்த இதெல்லாம் பேசி, நான் வந்து மன்மதன் மீது ஆணையாக அது மேல இது மேல இதெல்லாம் சொல்லி விவரங்கள்லாம் சொல்லி கண்டிப்பா நாளைக்கு அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ லைசாண்டர், கீப் ப்ராமிஸ் லவ், லுக் ஹியர் கம்ஸ் ஹெலனா. கண்டிப்பா சத்தியத்தை மறந்துடாத, நாளைக்கு நைட் அங்க கண்டிப்பா வந்துடணும். பாரு உன் ஃப்ரெண்டு ஹெலனா வேற வந்துட்டா பாருங்க நம்மளை தேடிட்டு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஹெலனா வந்து வராங்க, அரசவைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கல்யாண விஷயம் ஏதோ செய்தி கேட்டு வந்திருக்கிறாங்க. ஹெர்மியா, காட் ஸ்பீட் ஃபேர் ஹெலனா வித் அ வே. என்னப்பா இங்க இவ்வளவு வேகமா வந்திருக்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க ஹெர்மியா. ஹெலனா, கால் யூ மீ ஃபேர். அவங்க கூப்பிடுறது எப்படி கேம், ஃபேர் ஹெலனா, அழகான ஹெலனா அப்படின்னு சொல்றாங்க ஹெர்மியா. உடனே ஹெலனா சொல்றாங்க, கால் யூ மீ ஃபேர், என்னை அழகானவள் நான் சொல்றேன். that fair again say, திரும்ப அப்படி சொல்லாத. டெமெட்ரியஸ் லவ்ஸ் யூ ஃபேர். ஏன்னா டெமெட்ரியஸ்க்கு நீ மட்டும்தான் அழகியா தெரிகிற. ஓ ஹாப்பி ஃபேர், நீ தான் பெரிய அழகி. your eyes are lord stars and your tongue sweet air, more tunable than lark to shepherd's ear. உன்னுடைய கண்கள் தான் ஸ்டார்ஸ் மாதிரி அவனுக்கு இருக்கான், உன்னோட டங் தான் அப்படியே நல்ல வார்த்தைகள், நல்ல அழகான
பேசுறதே ராகம் மாதிரி இருக்கிறான். எப்படி ஒரு லார்க் பாடுற மாதிரி இருக்கு, ஒரு பறவை பாடுற மாதிரி, ஒரு வானம்பாடி பாடுற மாதிரி இருக்கு. வென் வீட் இஸ் கிரீன் வென் ஹாத்தோன் பேர்ட்ஸ் அப்பியர், அதாவது ஒரு ஷெஃபர்ட்ஸ், ஒரு இடையனுடைய காதுகளுக்கு எப்படி வந்து ஒரு லார்க், ஒரு பேர்டு, ஒரு ஸ்வீட் சிங்கிங் பேர்டோட பாடல்கள் கேட்குமோ, எப்ப வீட் அவன் ஆடை ஓட்டிட்டு போவான் இல்லையா, வென் வீட் இஸ் கிரீன் வென் ஹாத்தோன் பர்ட்ஸ் அப்பியர், ரோஜாக்களும் செடிகள் வந்து பசுமையா இருந்திருக்கப்போ அவன் ஆடுகளை ஓட்டிட்டு போவான்ல, அப்ப அவனோட காதுகளுக்கு கேட்கும் இல்லையா இந்த இனிமையான லார்க்கோட பாடல்கள். அது மாதிரி இருக்கான் உன்னோட பாடல்கள். யாருக்கு? டெமெட்ரியஸுக்கு. சிக்னஸ் இஸ் கேச்சிங் ஓ வேர் ஃபேவர்ஸ், ஓ நீதான் இவ்வளோ பிரியமானவளா இருக்கிற அவனுக்கு. ஓகே, யோர்ஸ் வுட் ஐ கேட்ச் ஃபேர் ஹெர்மியா பிஃபோர் ஐ கோ ஏரே ஐ கோ, நான் உன்னோட இந்த விஷயமெல்லாம் எனக்கு ஒட்டிக்காதா, ஓ அழகு, உன்னோட இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் எனக்கு ஒட்டிட்டா பரவாயில்லையே. மை இயர் ஷுட் கேட்ச் யுவர் வாய்ஸ், மை ஐ யுவர் ஐ, உன்னுடைய காதுகள் என்னுடைய காதுகள் என்ன பண்ணணும்னா உன்னோட வாய்ஸை இழுத்து பிடிச்சுக்கணும், ஒன்னு மாதிரி எனக்கு பேச வரணும். மை ஐ யுவர் ஐ, உன் கண்கள் மாதிரி எனக்கு பார்க்க தெரியணும், இல்லைன்னா அது மாதிரி அழகா என்னோட கண்கள் மாறணும். மை டங் ஷுட் கேட்ச் யுவர் டங் ஸ்வீட் மெலடி, என்னுடைய நாவிற்கு வந்து உன்னுடைய நாவு போல அழகா பாட தெரியணும். வேர் த வேர்ல்டு மைண்ட் டெமெட்ரியஸ் பீயிங் வெயிட்டட் தி ரெஸ்ட் ஐ வுட் கிவ் டு பி டு யூ டிரான்ஸ்லேட்டட், இந்த உலகம் என்னுடையது இருந்தா நான் வந்து டெமெட்ரியஸை தவிர எல்லாத்தையும் உனக்கே நான் கொடுத்துருவேன். ஓகே, ஓ டீச் மீ ஹவ் யூ லுக் அண்ட் வித் வாட் ஆர்ட் யூ ஸ்வே த மோஷன் ஆஃப் டெமெட்ரியஸ் ஹர்ட், ஓ எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயேன், எப்படி நீ டெமெட்ரியஸோட மனசை இப்படி மாத்தின, அவனோட மனசு அப்படியே ஆட்டி படைக்கிறியே, எப்படி அந்த கலையை எனக்கு கத்துக்கொடுன்னு சொல்றாங்க. ஓகே, ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, ஹெலனாவும் டெமெட்ரியஸும் கொஞ்ச நாள் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா டெமெட்ரியஸ் இப்ப ஹெர்மியாவை பார்த்தோன்னே ஹெலனாவை விட்டுட்டு ஹெர்மியான்னு பின்னாடி வந்துட்டு இருக்கிறார். இதுதான் பிரச்சனை. ஹெர்மியா, ஐ ஃப்ரௌன் அப்பான் ஹிம் yet he still loves me, yet he loves me still அப்படின்னு. என்னமா பண்றது, அவனை பார்த்தாலே முகத்தை சுளிக்கிறேன், ஃப்ரௌன் பண்றேன், திட்டுறேன், முகத்தை சுளிச்சு திட்டுறேன், ஆனாலும் அவன் என்ன காதலிக்கிறான், நான் என்ன பண்ண முடியுங்கிறாரு ஹெர்மியா. ஓகே, உடனே ஹெலனா, ஓ that your frowns would teach my smile such skill, ஓ நீ முகம் சுளிக்கிறது அவனுக்கு அப்போ அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல, அதுல இருந்து நான் ஏதாவது கத்துக்கலாமே அப்படிங்கிறா. ஓகே, ஹெர்மியா, ஐ கிவ் ஹிம் curses yet he gives me love, அவனை பார்த்து நான் சபிக்கிறேன் ஆனாலும் அவன் என்னை காதலிக்கிறேங்கிறான் அப்படின்னா, ஓ that my prayers could such affection move, அப்படியா, என்னோட பிரேயர்ஸ்க்கு கூட உன்னோட அந்த சாபங்களோட வலிமை இல்லையே அப்படின்னு. ஏன்னா இவங்க பிரேயர்ல ஃபுல்லா டெமெட்ரியஸ் தானே காதலிக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க, ஆனா என் பிரேயர்ஸ்க்கு உன் சாபங்களோட வலிமை கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஹெர்மியா. the more I hate the more he follows me, நான் அவனை எவ்வளோ வெறுக்கிறனோ அவ்வளோ அவன் என் பின்னாடியே வரான்ப்பா அப்படின்னா, the more I love the more he hated me, ஆனா நான் எவ்வளோ காதலிக்கிறேன் அவன் அவ்வளோ தூரம் என்னை வெறுக்கிறானே அப்படிங்கிறாங்க. பாவம் ஹெலனாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. வந்து ஹெர்மியாட்டையும் புலம்புறாங்க. ஆனா ஹெர்மியா, நான் என்னப்பா பண்றது, அவனை திட்டுறேன், மோத்த சொல்லிக்கிறேன், சபிக்கிறேன், எல்லாத்துக்கும் அவன் என்ன பண்றான், லவ் பண்றேன்னு வந்தா நான் என்ன செய்வேங்கிறாங்க ஹெர்மியா. ஹிஸ் ஃபாலி ஹெலனா இஸ் நோ ஃபால்ட் ஆஃப் மைன், அவன் பண்ற முட்டாள்தனம் என் மேல கோச்சுக்காத மை டியர் ஃப்ரெண்ட். ஏன்னா ஹெலனாவும் ஹெர்மியாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இப்போ இப்படி ஆயிடுச்சு அவங்களோட நிலைமை. ஹெலனா, நன் பட் யோர் பியூட்டி, ஓ ஃபால்ட் ஓந்து இல்லை, உன்னோட அழகுதான் எனக்கு பெரிய ஒரு ஆபத்தா வந்துருச்சு. உட் தட் ஃபால்ட் வேர் மைன், உன்னுடைய அந்த ஃபால்ட் என்னதான் இருந்திருக்க கூடாதா, அந்த அழகு எனக்கு இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு டெமெட்ரியஸ விட்டு வேற எதுவுமே நினைக்க முடியல ஹெலனாக்கு. ஹெர்மியா, டேக் கம்ஃபர்ட், ஹி நோ மோர் ஷால் see my face, சரிம்மா வருத்தப்படாத, அவன் வந்து கண்டிப்பா உன்னுடையதுதான், ஏன்னா அவனால திரும்ப என் முகம் இங்க இருக்கிறதுனால தானே அவன் என்ன சுத்தி வர்றான், என்னை அவன் பார்க்காட்டி என்ன நடக்கும், he no more shall see my face, அவன் இனி என்னை பார்க்க மாட்டான். லைசாண்டர் and myself will fly this space, நானும் என்னோட காதலன் லைசாண்டரும் இந்த இடத்தை விட்டு ஓடி போக போறோம் சொல்லிடுறாங்க. அவளை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக ஹெர்மியா என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் பிளான் போட்டதை அவட்ட சொல்லிடுறாங்க. அவ ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னு ஒரு கட்டத்துல சொல்லிடுறாங்க.
Before the time I did Lysander see, seemed Athens as a paradise to me. லைசாண்டரை பார்க்கிற வரைக்கும் தான் இந்த ஏத்தன்ஸ் நம்மோட இந்த நாடு எனக்கு சொர்க்கமாக தெரிந்தது. ஓ then what graces in my love do dwell, that he hath turned heaven unto hell. ஆனா பாரேன், இன்னைக்கு எனக்கு இது ஹெல்லா இருக்கு. ஏன்னா லைசாண்டரை விட என்னை இங்க வாழ விடலைன்னா இது எனக்கு ஹெல் தான். அதனால என் லவ்வோட நான் இங்க வாழல அப்படின்னு சொன்னா இது கண்டிப்பா பாரடைஸ் இல்லை, எனக்கு இது ஹெல். அதனால இங்க இருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்றான் லைசாண்டர். ஹெலன், டு யோர் மைண்ட்ஸ் வி வில் அன்ஃபோல்ட். அப்புறம் சரி சொல்லிட்டா, நம்ம லவ்வர்னு சொல்லிட்டா, அவரும் வேற வழி இல்லாம லைசாண்டரும் சொல்றாரு அவட்ட, ஹெலன், டு யோர் மைண்ட்ஸ் வி வில் அன்ஃபோல்ட். உனக்கு மட்டும்தாம்மா இந்த விஷயத்த நாங்க சொல்றோம், யார்ட்டையும் நாங்க சொல்லல. டுமாரோ நைட் when Phoebe doth behold her silver visage in her watery glass, decking with liquid pearl the bladed grass. ஓகே, அதாவது டுமாரோ நைட் ஃபீபினா மூன் வந்து அவளோட அந்த சில்வர் வெசேஜ், அந்த அழகான அந்த சில்வர் ரூபத்தை வந்து அந்த ஸ்கைல படர விடுறப்போ அந்த வாட்டரி கிளாஸ் எல்லாம் அந்த கிளவுட், ஓகே, அதுக்குள்ள அவ வந்து படர்ந்து செல்லும் பொழுது த்ரூ ஏத்தன்ஸ் கேட்ஸ் வாட் வி ஹாவ் டிவைஸ் டு ஸ்டீல், த்ரூ ஏத்தன்ஸ் கேட்ஸ் ஹாவ் வி டிவைஸ் டு ஸ்டீல். ஏத்தனோட கேட்ஸ் வழியா நாங்க திட்டுத்தனமா வெளியே போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்றோம். Hermia, and in the wood where often you and I upon faint primrose beds were wont to lie, emptying our bosoms of their counsels with. உனக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்கு இல்லையா, வுட்டில் ஃபாரஸ்ட்ல ஒரு இடம் இருக்கு இல்லையா, பிரிம்ரோசஸ் நிறைய பூக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் அங்கே நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த இடத்துல தேர் மை லைசாண்டர் அண்ட் மை செல்ஃப் ஷெல் மீட். நானும் என்னோட லைசாண்டர், மை லைசாண்டருங்கிறாங்க, தேர் மை லைசாண்டர் அண்ட் மை செல்ஃப் ஷெல் மீட் அண்ட் தென்ஸ் ஃப்ரம் ஏத்தன்ஸ் டர்ன் அவே அவர் ஐஸ். அன்று முதல் நாங்க ஏத்தன்ஸ் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். டு சீக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் கம்பெனிஸ். அங்க இருந்து நாங்க கிளம்பி போறோம். நியூ ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸ்ட்ரேஞ்சர் கம்பெனிஸ்க்கு போறோம், நாங்க வேற ஒரு கூட்டத்துக்கு போறோம். ஃபேர்வெல் ஸ்வீட் பிளே ஃபெல்லோ, நீ எனக்கு அழகான ஒரு பிளே ஃபெல்லோ, ஸ்வீட் பிளே ஃபெல்லோ யுவர், ரொம்ப காலம் கூட விளையாண்டே இருக்கேன், உனக்கு ஒரு ஃபேர்வெல். Pray thou for us, எங்களுக்காக நீ வேண்டிக்கொள். And good luck grant thee thy Demetrius. கண்டிப்பா டெமெட்ரியஸ் வந்து உன்னை காதலிப்பான். Keep word Lysander, we must starve our sight from lovers' foot till morrow deep midnight. Dear Lysander, வார்த்தை மறந்துடாத, நாளைக்கு நைட்டு கண்டிப்பா வந்துடும். சரி, இப்போ இருந்து நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம், லவ்வர்ஸ்க்குன்னு ஒரு ஸ்டார்வேஷன் இருக்குமா, ஒருத்தர் பார்க்காத அந்த நேரம் வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்டாவ் பண்றாங்க, பட்டினி கிடக்குறாங்கன்னு, அது மாதிரி நம்ம ஸ்டாவ் பண்ண போறோம் until tomorrow night. நாளைக்கு நைட் வரைக்கும் ஒருத்தர் பார்க்க போறது இல்ல, நம்ம நாளைக்கு நைட்டு அங்க மீட் பண்றோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஹெர்மியா. லைசாண்டர், ஐ வில் மை ஹெர்மியா, ஹெர்மியா எக்ஸிஸ்ட், கண்டிப்பா வந்துருவேன் ஹெர்மியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹெலனா அட்யூ as you on him, Demetrius dote on you, don't worry, கண்டிப்பா டெமெட்ரியஸ் ஒன்னதான் காதலிப்பான்னு சொல்லி லைசாண்டரும் கிளம்பியாச்சு. லைசாண்டர் எக்ஸிட்ஸ். ஹெலனா, how happy some over others some can be. பாத்தீங்களா, இவங்களாம் எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. த்ரூ ஏத்தன்ஸ் ஐ எம் தாட் as fair as she. ஏத்தன்ஸ் ஃபுல்லா என்னையும் பெரிய அழகின்னு தான் சொல்லியிருக்காங்க, அவளுக்கு நிகரான அழகிதான், நானும் ஹெர்மியா மாதிரி மிகப்பெரிய அழகிதான். பட் வாட் ஆஃப் தட், ஆனா இருந்தும் என்ன பையன், என்னோட டெமெட்ரியஸ்க்கு அது அப்படி தோணலையே, டெமெட்ரியஸ் திங்ஸ் நாட் சோ, டெமெட்ரியஸ்க்கு நான் பெரிய அழகியா தெரியலையே. ஹி வில் நாட் நோ வாட் ஆல் பட் ஹி டூ நோ, மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரியல. அண்ட் ஹீ அஸ் ஹீ இயர்ஸ் டோட்டிங் ஆன் ஹெர்மியாஸ் ஐஸ், அவன் ஹெர்மியாவோட கண்களை பார்த்துதான் காதல் கொள்கிறான். ஸோ அட்மைரிங் ஆஃப் ஹிஸ் குவாலிட்டிஸ், ஸோ ஐ அட்மைரிங் ஆஃப் ஹிஸ் குவாலிட்டிஸ், ஆனா எனக்கு அவனை பார்த்தாதான் பிடிக்குது. ஓகே, ஊர்ல எத்தனை ஆண்களோ இருக்காங்க, எனக்கு வந்து யாரை பிடிக்குது, டெமெட்ரியஸை மட்டும்தான் பிடிக்குது. ஆனா நான் ஒரு பெரிய பேரழகி இங்க இருக்கேன், ஆனா அவனுக்கு என்னவோ ஹெர்மியாவை தான் பிடிக்குதுங்கிறாங்க. Things base and while holding no quantity, love can transpose to form and dignity. ஒரு ஒண்ணுமே இல்லாத மோசமான ஒரு விஷயத்த கூட
என்ன பண்ணுமா, லவ் வந்து ரொம்ப அழகா காமிக்குமா. ஓகே, திங்ஸ் பேஸ் அண்ட் வைல்ட், ரொம்ப மோசமான திங்ஸை, அசிங்கமா இருக்க ஒரு பொருளை கூட காதல் வந்துருச்சுன்னா அழகா தெரியுமா, அழகான ஃபார்ம் கிடைக்குமா, அழகான ஒரு மரியாதை கிடைச்சிருமா. லவ் லுக்ஸ் நாட் வித் த ஐஸ் பட் வித் த மைண்ட். காதலுக்குத்தான் கண்களே இல்லையே, அது எதை வச்சு பார்க்குதுன்னா தெரியாது, மைண்டை வச்சு பார்க்குதா, எதை வச்சு பார்க்குதுன்னு தெரியாது, கண்கள் இல்லை ஆனா. அண்ட் therefore is winged cupid painted blind. அதனால தான் மன்மதன் கண்களை கட்டி கொண்டிருக்கிறான். விங்டு கியூபிட், கியூபிட்னா மன்மதன், அவங்க நாட்டு மன்மதன் வந்து கியூபிட் தான். நார் ஹேத் லவ்ஸ் மைண்ட் ஆஃப் எனி ஜட்ஜ்மெண்ட் டேஸ்ட். காதலுக்கு எந்த ஒரு நல்ல டேஸ்ட்டுமே கிடையாது. விங்ஸ் அண்ட் நோ ஐஸ், ஃபிகர் அன்ஹீலி ஹேஸ், இது எதுவுமே கிடையாது. விங்ஸும் இல்லை, கண்கள் இல்லை, நல்ல ஃபிகர் எதுவுமே தெரியாது. ஆனால் therefore love is said to be a child because in choice so is he often beguiled. அதனால காதல்ங்கிறது ஒரு ஒரு எதையுமே பார்க்காமலே வர்றது தான் காதல். ஓகே, ஸோ as waggish boys in game themselves forswear, so the boy love is perjured everywhere. For a day Demetrius looked on Hermia's eye, he hailed down oaths that he was only mine. எப்பொழுது டெமெட்ரியஸ் ஹெர்மியாவின் கண்களை பார்த்தானோ அன்றே மறந்து விட்டான். அவன் எனக்கு கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் மறந்துட்டான். அதுக்கு முதல் எனக்கு 1008 ப்ராமிஸ் கொடுத்துருக்குறான். என்னென்னு, he hailed down oaths that he was only mine, அவன் என்னுடையவன் என்று 1008 ப்ராமிஸ் கொடுத்துருக்கான். ஆனா எந்த நிமிஷம் ஹெர்மியா கண்களை பார்த்தானோ எல்லாம் போச்சு. And when this hail some heat from Hermia's felt, so he dissolved and showers of oaths did melt. ஆனா ஹெர்மியா அவனை காதலோடயே பார்க்கல, ஆனாலும் அவன் உருகிக்கிட்டே தான் இருக்கான் அவளை பார்த்தா. I will go tell him of fair Hermia's flight. இப்ப இவனை நான் எப்படி ஜெயிக்கட்டும், இப்ப நான் என்ன சொன்னா அவனுக்கு வந்து சரியா வரும். இப்போ ஹெர்மியா, இவன் இவ்வளோ காதலிக்கிறான், ஆனா ஹெர்மியா அவனை விட்டுட்டு லைசாண்ட்ரோட ஓடி போறால, இதை போய் நான் அவன்கிட்ட சொல்றேன், சொன்னா அவனுக்கு என்ன ஆகும், நம்ம ஹெலனா வந்து நம்ம மேல எவ்வளோ பிரியம் வச்சிருக்கா, இவ்வளோ விட்டுட்டு அவ்வளோ நேசிக்கிறோமே அப்படின்னு அவனுக்கு கோவம் வரும்ல. தென் டு த வுட் will he tomorrow night pursue, அவனும் அவளை தொட்டி போட்டோம். அண்ட் ஃபார் திஸ் இன்டெலிஜென்ஸ் இஃப் ஐ ஹேவ் தேங்க்ஸ் இட் இஸ் a dear expense for me. கண்டிப்பா இதுக்காக அவன் என்ன பண்ணுவான், எனக்கு நன்றி கடன் படுவான். பட் ஹியர் இன் மீன் ஐ டு enrich my pain to have his light thither and back again. இதெல்லாம் நான் எதுக்கு செய்யறேன், அவனோட பிரியத்தை என் மேல திரும்ப கொண்டு வர, இல்லைன்னா நான் ஹெர்மியாவையும் காட்டி கொடுக்கணும். இவ்வளவு நான் செய்யறது அவனோட அன்பை திரும்ப பெறுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஸோ ஹெர்மியாவும் லைசாண்டரும் ஓடி போற விஷயத்த ஹெலனாக்கு சொல்லிட்டாங்க. ஹெலனா முடிவெடுத்துட்டாங்க, இதை கொண்டு போய் டெமெட்ரியஸ்க்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு. லவ்வர்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, தீசிஸ் ஹிப்போலிட்டாக்கு மேரேஜ்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல லைசாண்டர் ஒரு முக்கோண காதல் ஒன்று நடக்குது. ஹெர்மியாவை 2 பேர் லவ் பண்றாங்க, லவ்வர்ஸ் 2 பேரும் ஓட போறாங்க. ஹெலனா போய் டெமெட்ரியஸ்ட போட்டு கொடுக்க போறா. ஸோ அதோட விளைவுகள்லாம் என்னன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். இதோட ஃபர்ஸ்ட் சீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடியுது. அடுத்தடுத்து சின்ன சின்ன சீன்னா 2-3 கம்பைன் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். as fast as I could நான் வந்து உங்களுக்கு வேகமாகவே ஸ்டோரியை கொண்டு போயிடுவேன். I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.